மீண்டும் ஒரு விளையாடுகிறது உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி. இந்திய அணியை பொறுத்தவரை இலங்கைக்கு சுற்றுலா பயணம் மேற்கொண்டு 2 டெஸ்ட் போட்டிகள் கொண்ட தொடரில் விளையாண்டு வருகிறது. இன்றைய தினத்தில் முதலாவது டெஸ்ட் போட்டி காலி சர்வதேச மைதானத்தில் ஆரம்பித்தது குறிப்பிடத்தக்கது. ஆகவே இன்றைய போட்டியில் நாணயஞ்சி வெற்றி பெற்றிருந்த இந்திய அணி தமது அணியை துடுப்பாட்டத்தை தீர்மானித்திருந்தது. அதன் அடிப்படையில் இந்திய அணி சார்பாக ஜசாவி ஜஸ்வால் மற்றும் ராகுல், தேவ்தத் படிகள், அணியின் தலைவர் சுப்மன் கில், ரிஷப் பாண்டா, ரவீந்திர ஜடேஜா, துருவ் ஜூரல், மானவ் சுதாகர் மற்றும் குல்தீப் யாதவ், முகமது சிராஜ், பிரசித் கிருஷ்ணா ஆகியோர் பங்கேற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இந்தியன் சார்பாக காயம் காரணமாக ஜஸ்ரீ பும்ரா மற்றும் ஷாய் சுதர்சன் இந்த போட்டியில் பங்கேற்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. அதன் அடிப்படையில் ஆரம்ப துடுப்பாடுவைகளாக ஜசாவி ஜஸ்வால் மற்றும் ராகுல் ஆகியோர் களமிறங்கி சிறப்பான இணைப்பாட்டம் அமைத்துக் கொண்டிருந்தார்கள். முதலாவது கட்டுக்காக பந்துகளை தெரிவு செய்து அதிரடியாகவும் நிதானமாகவும் ஆடிக்கொண்டிருந்த வழக்கில் ஜசாவி ஜஸ்வால் ஒரு துரதிருஷ்டமான முறையில் ரன் அவுட் முறையில் ஆட்டமிழந்திருந்தார். 4 ஓட்டங்கள் 5 இடங்களாக 32 ஓட்டங்கள் பெற்றிருந்த வழக்கில் அவர் ஆட்டம் இழக்கும் போது 47 ஓட்டங்களுக்கு முதலாவது விக்கெட் வீழ்த்தப்பட்டிருந்தது. அதன் பின்னதாக ராகுல் மீண்டும் நிதானமான ஒரு துடுப்பாட்டத்தை வழங்கியிருந்தார். 4 ஓட்டங்கள் 9, 6 ஓட்டம் 1 இடங்களாக 77 ஓட்டங்கள் பெற்றிருந்த வழக்கில் அவர் காயம் காரணமாக மைதானத்தை விட்டு வெளியேறினார். 2வது விக்கெட்டுக்காக தேவ்தத் படிகளோடு இணைந்து சிறப்பான இணைப்பாட்டம் வைத்திருந்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. 2 வீரர்களும் பிரிக்கப்படாத 150 ஓட்டங்கள் 2வது விக்கெட்டுக்காக இணைப்பாட்டம் பகிரப்பட்டது. தேவ்தத் படிகள் இன்றைய போட்டியில் சிறப்பான ஒரு சதத்தை பெற்றுக் கொடுத்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. டெஸ்ட் போட்டிகளிலே தன்னுடைய முதலாவது கன்னி சதத்தை பெற்றுக் கொடுத்திருந்தார். 4 ஓட்டங்கள் 12, 6 ஓட்டங்கள் 1 இடங்களாக ஆட்டம் இழக்காது 131 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்து இந்திய அணிக்கு வலு சேர்த்திருந்தும் குறிப்பிடத்தக்கது. இலங்கை பந்து வீச்சாளர்கள் இலங்கை மண்ணிலே சிறப்பாக எதிர்கொண்டு அவருடைய டெஸ்ட் சதத்தை இன்றைய இந்தியாவின் 80வது சுதந்திர தினத்தில் பெற்றிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்க இந்திய ரசிகர்களுக்கு இது ஒரு பரிசாகவும் அமைந்திருந்தது. ராகுல் மைதானத்தை விட்டு வெளியேறிய இந்த வேளையில் சுப்மன் கில் அணியின் தலைவர் 4 ஓட்டங்கள் 2 இடங்களாக 16 ஓட்டங்களோடும் ஆட்டம் இழக்கின்ற வழக்கில் 3வது விக்கெட்டுக்காக தேவ்தத் படிகளோடு 39 ஓட்டங்கள் இணைப்பாற்றப்பட்டிருந்த வழி ஆட்டம் இழந்திருந்தார். இறுதி நேரத்தில் ரிஷாட் பண்டோடு இணைப்பாட்டம் வைத்திருந்த தேவ்தத் படிகள் இன்றைய தினத்தில் பிரிக்கப்படாத 52 ஓட்டங்கள் இணைப்பாட்டம் அமைத்திருந்தார்கள். இதில் ரிஷாட் பண்ட் 4 ஓட்டங்கள் 3, 6 ஓட்டம் 1 இடங்களாக 27 ஓட்டங்களோடும் ஆட்டம் இழக்காது இருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. இன்றைய ஆட்ட நேரம் முடிவின் போது 73 ஓவர்கள் மாத்திரமே வீசப்பட்டிருந்தது. மழை காரணமாக போட்டி நிறுத்தப்பட்ட நிலையில் அதன் காரணமாக 288 ஓட்டங்கள் 2 விக்கெட்டுகளை இந்திய அணி பெற்றுக் கொடுத்து ஒரு சிறப்பான ஒரு துடுப்பாட்டத்தை இன்றைய தினத்தில் வழங்கியிருந்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இலங்கை பந்து வீச்சாளர்களை பொறுத்தவரையில் எந்த ஒரு பந்து வீச்சாளரும் குறிப்பிட்டு கூறக்கூடிய ஒரு சிறப்பான பந்து வீச்சு பரிதினை வழங்கவில்லை என்ற போதிலும் ஜாசூரி 24 பந்துகள் 77 ஓட்டங்களுக்கு 1 விக்கெட்டை மாத்திரம் வீழ்த்தியிருந்தார். ஏனைய பந்து வீச்சாளர்கள் எவராலும் இந்திய துடுப்பாட்டங்களை சமாளிக்க முடியவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்திய துடுப்பாட்டவர்கள் இலங்கை சுழற்பந்து வீச்சு மற்றும் வேகப்பந்து வீச்சுகளை எதிர்கொண்டு சிறப்பான ஒரு இணைப்பாட்டத்தினையும் துடுப்பாட்டத்தையும் முதலாவது நாளிலே வழங்கியிருந்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இதன் காரணமாக இந்திய அணி முதல் நாளிலே வலு சேர்த்திருக்கிற துடுப்பாட்டத்தில். ஆகவே நாளைய தினம் 2வது தினமாக ஆரம்பமாக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்திய துடுப்பாட்டவர்கள் தொடர்ந்தும் சிறப்பான இணைப்பாட்டத்தை அமைத்து 500க்கும் அதிகமான ஓட்டங்களை பெற்றுக் கொடுப்பார்களா இல்லை இலங்கை பந்து வீச்சாளர்கள் இந்த போட்டியில் 2வது தினத்திலிருந்து தம்முடைய ஆதிக்கத்தை பந்து வீச்சு செலுத்துவார்கள் என்பது பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டுமாகவே. மீண்டும் ஒரு விளையாட்டு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பின் பாதுல்லை தாஸ். வணக்கம் அன்பு சொந்தங்களே.